இந்த விழாவை காண வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இங்கு சமைப்பு நடத்த இடம் கொடுத்த அற்புதமான உணர்வுள்ள மனிதர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இத்தனை நாள் நமது சமய வகுப்பு நடைபெற உதவிய ஸ்நாக்ஸ் வழங்கி ஸ்பான்சர் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இத்தனை நாள் நம் சமய வகுப்பு நடப்பதற்கும் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கும் உதவியாக இருந்த ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அனைத்து மாணவ செல்வங்களையும் அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கு எங்களது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக மொத்தம் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம்பா. பதினெட்டாவது வருட விழாவில் முதலில் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியாகவும் விளங்கிய சுவாமி விவேகானந்தர் மற்றும் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய ஸ்ரீ சத்யபதி வீரேஸ்வராஜி ஆகிய இருவரின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். முதலாவதாக 5 கர்த்தனை 5 கரங்களை உடைய விநாயகனை வணங்கும் விதமாக நமது சமயப்பு குட்டீஸ் வராங்க. எப்பதான் டான்ஸ் போடுவீங்க? எல்லாத்தையும் பாருங்க, எதிர்பார்த்து இருக்காங்க. இவங்களும் நாங்க ஆட போறோம்னு ரெடியா இருக்காங்க. எப்பதான் போடுவீங்க? அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம டான்ஸ் பார்க்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே ஆகணும். அதுக்காக நம்ம இலசுகள் வர்றாங்க, சரிங்களா? டான்ஸ் மூலம் வெல்கம் பண்றதுக்காக எல்லாரும் பார்த்து ரசிங்க. कहने को तो खेल है ये तेरा मेरा साझा, पर मेरा दिल है पतंग और तेरी नजर माझा. माझे संग पिटी पतंग जुड़ी जुड़ी जाए, उड़ी उड़ी जाए, उड़ी उड़ी जाए. दिल की पतंग देखो उड़ी उड़ी जाए. आसमानों में जुड़े कहने को तो खेल है ये तेरा मेरा साझा, पर मेरा दिल है पतंग और तेरी नजर माझा. माझे संग पिटी पतंग जुड़ी जुड़ी जाए, उड़ी उड़ी जाए, उड़ी उड़ी जाए. दिल की पतंग देखो उड़ी उड़ी जाए. आसमानों में जुड़े செம்ம டான்ஸ்னா. ஆடி முடிச்ச எல்லா குட்டீஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் பா. ஆமாமா, எல்லாருக்கும் நன்றி சொல்லிடலாமா?
ஃபர்ஸ்ட் டான்ஸ் எப்படி இருந்துச்சு? செம கிளாப் கொடுத்துடலாமா? ஒவ்வொரு டான்ஸ் முடிக்க எல்லாம் கிளாப் பண்ணணும் சரிங்களா? சரி, கேர்ள்ஸ் வந்து வெல்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ பாய்ஸ் நாங்களும் வெல்கம் பண்ணணும்னு வர்றாங்க. பார்க்கலாமா? ரைட் போலாம், ரைட். என்னன்னா கண்டக்டர் மாதிரி ரைட் போலாம் ரைட்னு சொல்றீங்க? வெயிட் அண்ட் see. எல்லாரும் Right, polar right, polar right, polar right. எதுக்கு ரைட் போலாம் ரைட்னு சொன்னேன்னு? நல்லாவே புரிஞ்சிச்சு. ஆடியன்ஸ் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாவும் வழிகாட்டியாவும் விளங்கினாரு. அவரோட பொற்பாதம் தொட்டு தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சமய பிள்ளைங்க உங்களுக்குலாம் தெரியும், இங்க வந்திருக்கவங்களுக்கு தெரியாதுல. அவங்கள பத்தி பேச வரா நம்ம சமய மனைவி அபி. அபிநயா பேச்சு போட்டி விவேகானந்தர் பற்றி போய்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன? நீ தான் சொல்லணும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம சமய குட்டீஸ்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஸ்நாக்ஸும் அப்புறம் நம்ம டூர் கூட்டு போனா குளிக்கிறதா சமய பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? எப்பவுமே திங்கிறது குளிக்கிறதுல இருக்காங்க. நான் அது கேட்கல, கோயில் திருவிழால என்ன பிடிக்கும்னு கேட்டேன். அதுலயே அதானே, அதுல என்ன புதுசா இருக்கு? கோயில் திருவிழால ஒரு பெரிய யானை வரும். அந்த யானையை பாக்குறதுக்காண்டியே ஒரு பெரிய குட்டீஸ் கூட்ட வரும். அந்த யானை டான்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? எல்லாரும் பார்க்கலாமா? யானையை பற்றி புகழ்ந்து போச்சு பாட ஆட வராங்க நம்ம சமய குழந்தைகள். பார்த்து ரசிங்க.
கலக்குறான் கலக்குறான் தமிழ்நாட்டை கலக்குறான் கொடுக்குறான் கொடுக்குறான் காதை அள்ளி கொடுக்குறான் கலக்குறான் கலக்குறான் தமிழ்நாட்டை கலக்குறான் கொடுக்குறான் கொடுக்குறான் காதை அள்ளி கொடுக்குறான் கண 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 கணதா ராமசாமி கடையில் தொகை ரொம்ப கெடுபிடி முருகனுக்கு அண்ணனான கணேசா எப்பா கணேசா ஆடு தமாஷா கலக்குறான் கலக்குறான் தமிழ்நாட்டை கலக்குறான் கொடுக்குறான் கொடுக்குறான் ஆசை அள்ளி கொடுக்குறான் கணே 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 கணேசா சபரிமலை கண்ணி மூல கணேசா பொந்தி கணேசா ஆடு தமாஷா கலக்குறான் கலக்குறான் தமிழ்நாட்டை கலக்குறான் கொடுக்குறான் கொடுக்குறான் காசை அள்ளி கொடுக்குறான் கண்ணே 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 கணேசா தொப்ப கணேசா நீதா கணேசா ஹீரோ கணேசா என்ற ரஜினியை போலவும் கணேசா பல ரசிகரை சேர்த்திருக்கும் கணேசா அந்த மகேச மகேச பெற்ற கணேசா கணேசா எப்பா கணேசா நீ ஆடு தமாஷா எப்பா கலக்குறான் கலக்குறான் தமிழ்நாட்டை கலக்குறான் கொடுக்குறான் கொடுக்குறான் காதலி கொடுக்குறான் கலக்குறான் கலக்குறான் தமிழ்நாட்டை கலக்குறான் கொடுக்குறான் கொடுக்குறான் காதலி கொடுக்குறான்
சம்டைம்ஸ் ரொம்ப ரிஸ்கா போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமானே? ஆமாப்பா, எனக்கு ரொம்ப ரிஸ்கா தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு காலையில இருந்து கொஞ்சம் வயிறு சரியில்லை. அடச்சே, ரொம்ப கஷ்டமாப்பா. பேராசைப்படுறதுனால தானே சம்டைம்ஸ் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போய்கிட்டு இருக்கு. ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். காலையில நான் பேராசைப்பட்டு தான் ரொம்ப அதிகமா சாப்பிட்டேன். அதனால தான் நான் இப்ப அவசியப்படுறேன். ஆஹா, அதுதான் தெரியுமேனே. பேராசைப்பட்டு சாப்பிட்ட உங்களுக்கே இந்த நிலைமைனா ஒரு பொண்ணு அவ வாழ்க்கையில பேராசைப்படுறதுனால என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? சத்தமே வரல. நெய் வாங்கலையோ? சுத்தமான பசுமாட்டோட நெய் வாங்கலையோ? நெய் வாங்கலையோ? விமலா, இங்க வா. எனக்கு 1 கிலோ நெய்ய கொடு. என்னக்கா நீங்க 1 கிலோ போதுமா? கவனிச்சீங்களா? இப்ப நீங்க ரொம்ப பலவீனமாயிட்டே போறீங்க. கொஞ்சமா சாப்பாட்டுல நெய்ய கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க ரொம்ப ரொம்ப பலசாலியா ஆயிடுவீங்கக்கா. சரி சரி, நீ 2 கிலோ நெய் கொடுத்துரு. அப்படி சொல்லுங்கக்கா. விமலா 2 கிலோ நெய்ய அளந்து கொடுத்துட்டா. அவ சந்தோஷமா நெய்ய விற்க திரும்பவும் கிளம்பிட்டா. போற வழியில அவகிட்ட நிறைய பேர் நெய் வாங்கினாங்க. இன்னைக்கு அவளுடைய நெய் வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடந்துச்சா. இப்ப அவகிட்ட கடைசியா கொஞ்சம் நெய் தான் இருந்துச்சா. கொஞ்ச தூரம் போனதும் கடைசியா ஒருத்தர் அவகிட்ட நெய் வாங்கிட்டாரு. இப்ப அவகிட்ட இருந்த எல்லா நெய்யும் காலி ஆயிடுச்சு. விமலா சந்தோஷமா அவ வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தா. அப்பதான் அவளுக்கு ஒரு சின்ன பையன் கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. விமலா அக்கா, உங்ககிட்ட நெய் இருக்கா? இல்லப்பா, என்கிட்ட நெய் காலி ஆயிடுச்சு. சரிக்கா, நாளைக்கு நீங்க நிறைய நெய் எடுத்துட்டு வாங்க. சரிப்பா, நாளைக்கு நான் நிறைய நெய் எடுத்துட்டு வரேன். காலியான நெய் டப்பாவை எடுத்துக்கிட்டு விமலா தன்னோட வீட்டுக்கு போனா. அவளுக்கு கிடைச்ச பணத்தை அவ எண்ண ஆரம்பிச்சா. நிறைய பணத்தை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. இன்னைக்கு என்னோட நெய் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆனா கடைசியா ஒரு பையன் நெய் கேட்டோம். என்னால அவனுக்கு நெய் கொடுக்க முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாளையில இருந்து நான் நிறைய நெய்யை உருவாக்குவேன். யாருமே நாளைக்கு நெய் கேட்டு இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது. அடுத்த நாள் விமலா நெய்ய உருவாக்க ஆரம்பிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா நெய் தயாராகும் போது விமலாவுடைய நெய் டப்பா நிரம்பிக்கிட்டே போச்சு. அந்த டப்பால 3/4 நெய் வந்துருச்சு. ஆனா விமலா கிட்ட இருந்த எல்லா பாலும் தீந்து போச்சு. அடடா, என்ன இது? இன்னைக்கும் இந்த டப்பா முழுக்க நெய் வரலையே. இன்னைக்கு யாராவது என்கிட்ட கேட்டு நான் அவங்க கிட்ட நெய் இல்லைன்னு சொன்னேன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமாச்சே. இல்ல, இன்னைக்கு என்கிட்ட யாரெல்லாம் நெய் கேக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் நெய் கொடுக்கணும். விமலா உள்ள இருந்து ஒரு வனஸ்பதி டப்பாவை எடுத்துட்டு வந்தா. அவ நெய்ல எண்ணெய கலந்துட்டா. இதுக்கப்புறம் நான் யார்கிட்டயும் நெய் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நெய் வாங்கலையோ? நெய் வாங்கலையோ? சுத்தமான பசுமாட்டோட நெய் வாங்கலையோ? நெய் வாங்கலையோ? அக்கா, எனக்கு 1 கிலோ நெய் கொடுங்க. இது வாங்கிக்கோப்பா. நேத்து நான் உன்கிட்ட நெய் இல்லைன்னு சொன்னல, அதனால இன்னைக்கு நீ கொஞ்சம் அதிகமாவே வாங்கிக்கோ. விமலா அந்த சின்ன பையனுக்கு நெய் கொடுத்துட்டு அங்க இருந்து போக ஆரம்பிச்சா. இப்படியே விமலா கிராமத்துல இருந்த மத்தவங்களுக்கும் தன்னோட நெய்ய வித்தா. இன்னைக்கும் வியாபாரம் நல்லா இருந்துச்சு. எனக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு. அவ சமையல்காரர் சுரேஷ் வீட்டுக்கு பக்கத்துல போறா. நெய் வாங்கலையோ? விமலா அக்கா, 3 கிலோ நெய் கொடுங்க. தரேன் சுரேஷ். ஆனா இன்னைக்கு 3 கிலோ கேக்குற, ஏதாவது விருந்து இருக்கா?
ஆமா, இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் வீட்டுல விருந்து இருக்கு. அதனால நானு கேரட் அல்வா செய்ய போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். விமலா 3 கிலோ நெய்ய கொடுத்துட்டா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். விமலா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஏன்னா என்னைக்கு அவகிட்ட கேட்டவங்க எல்லாருக்கும் அவ நெய் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சமையல்காரர் சுரேஷ் கேரட் ஹல்வாவை செஞ்சாரு. அவர் ஹல்வாவை எடுத்துக்கிட்டு பஞ்சாயத்து தலைவரோட வீட்டுக்கு போறாரு. பஞ்சாயத்து தலைவரோட வீட்டுக்கு நிறைய பேர் விருந்து சாப்பிட வந்திருந்தாங்க. சமையல்காரர் சுரேஷ் அவங்களுக்கு கேரட் ஹல்வாவை பரிமாறினாரு. விருந்துல உட்கார்ந்திருந்த ஒருத்தர் அந்த ஹல்வாவை சாப்பிட்டு பார்த்தாரு. என்னப்பா சுரேஷ், உன்னுடைய அல்வாக்கு என்ன ஆச்சு? முன்ன மாதிரி இதுல அந்த ருசியே இல்லையே. இன்னைக்கு இவன் கவனமா அல்வா செய்யல போல இருக்கு. இல்ல பஞ்சாயத்து தலைவர் இவனுக்கு பணம் கொடுக்காம விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். அதுதான் நடந்திருக்கும். எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பஞ்சாயத்து தலைவர் சுரேஷ முறைச்சாரு. சுரேஷ் ஹல்வாவை எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். அவனுக்கும் ஏதோ குறை இருக்கிற மாதிரி இருந்துச்சான். அவன் திரும்பவும் ஹல்வா எடுத்து சாப்பிட்டான். நான் எப்பவும் போடுற பொருள் எல்லாத்தையும் இதுல நான் போட்டேன். ஆனா விமலா அக்காவோட நெய்யால தான் இதுல ருசி குறைஞ்சிடுச்சா என்ன? அடுத்த நாள் சுரேஷ் விமலாவுடைய வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்க்கும்போது விமலா வனஸ்பதி எண்ணெய நெய்ல ஊத்திட்டு இருந்தா. விமலா அக்கா, இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க. நீங்க வனஸ்பதி நெய்ய சுத்தமான நெய்யில கலக்குறீங்களா? நீங்க ஒரு ஏமாத்துக்காரி. இன்னைக்கு முதல் தடவை கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய அல்வாவை நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. நான் கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் நீங்க பண்ண துரோகத்தை சொல்ல போறேன். என்ன சுரேஷ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. விமலா சொல்றத கேட்காம சுரேஷ் ரொம்ப கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். விமலா நெய்ல எண்ணெயை கலக்கிற விஷயத்த சுரேஷ் கிராமத்து மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் விமலா நெய் எடுத்துட்டு வரும்போது, அக்கா நெய் வாங்கலையா? இல்ல உன்னோட நெய் தேவையில்லை. நெய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வனஸ்பதி எண்ணெய அதுல கலந்து தரியா? இங்க இருந்து போயிடு. இத கேட்டதும் விமலா தான் பண்ணது தப்புன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டா. விமலா இப்படி கலப்படம் பண்ணதால அவகிட்ட யாருமே நெய் வாங்கல. அவ உண்மையான நெய்யை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் யாருக்கும் அவ மேல நம்பிக்கை வரல. இந்த கதையில இருந்து நமக்கு தெரியற விஷயம் என்னன்னா, கெட்டது பண்ணா கெட்டதுதான் நடக்கும். நியாயமா நடந்துக்கிறது ரொம்பவே நல்ல குணம். எல்லாத்துக்கும் போன டிராமா புரிஞ்சுதா? பேராசை எவ்வளவு பெரிய அரசமாச்சு புரிஞ்சுதா? என்னன்னு எப்ப பார்த்தாலும் எல்லார்கிட்டயும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன் பாருங்க. ஐயோ, எனக்கு பதிலாம் சொல்ல தெரியாது. எனக்கு கொஸ்டின் கேட்க மட்டும் தான் தெரியும். பாருடா, அப்படிலாம் விட முடியாது. நாங்க கொஸ்டின் கேட்டே தீரோம். கேட்கலாமா விஜயண்ணா கிட்ட? கேட்கலாமா? ஆறுபடை வீடு கொண்டது யாருன்னு தெரியுமானே?
பக்கத்து வீட்டு பெருமாளோட வீடு 2 வீடு தான் எனக்கு இப்போதான் அது தெரியும். 6 படை வீடு கொண்டவங்க யாரும் எனக்கு தெரியாதுப்பா. அட போங்கனே, நம்ம பிள்ளைங்க அழகா சொல்லுவாங்க பாருங்க. அப்படியா? கேட்டு பாருங்க. யாருமா 6 படை வீடு கொண்டவரே? சத்தமா சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு அழகா நம்ம குட்டீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. அந்த 6 படை வீடு கொண்ட முருகனை போற்றி பாடி ஆட வராங்க நம்ம மாணவ செல்வங்கள். பார்க்கலாமா? எல்லாம் நல்லா கிளாப் பண்ணலாமா? வெரி குட். பாடம் சொன்ன சொப்பனுக்கு அருகா சொல்லி பாடம் சொன்ன சொப்பனுக்கு அருகா சொல்லி பாடம் சொல்லி கஷ்டப்படாம காசு சேர்க்க வேண்டிக்கிட்டு காவடி தூக்குறான். அவன் மட்டும் சேர்த்து வச்சு 10 பைசா புள்ளியில போடுறான். உண்மையும் தான் சரங்கெடுதான் ஜாக்கிரதை முருகா. வீடு கொண்ட முருகனுக்கு அரோகரா. பாடம் சொன்ன சொப்பனுக்கு அரோகரா சொல்லி எங்க கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம். ஆஹா,
கவிதையே தெரியுமா? அட நிறுத்துங்கப்பா, நீங்க பேசுறதே கேட்க முடியல, இதுல கவிதை வேறயா? இப்ப பாருங்க நம்ம சமய மனைவி எவ்வளவு அழகா கவிதை படிக்க வரான்னு. எல்லாம் கேட்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். விவேகானந்தர் கவிதை. அதிகமாக பேசினால் அமைதியை இழப்பாய், ஆணவமாக பேசினால் அன்பை இழப்பாய், வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய், கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய், வெட்டியாக பேசினால் வேலையை இழப்பாய், வெகு நேரம் பேசினால் பேரை இழப்பாய், பெருமையாக பேசினால் ஆண்டவரின் அன்பை இழப்பாய், உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது. நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது. பிறரது குற்றங்களை பற்றி ஒருபோதும் பேசாதே, அதனால் உனக்கு ஒரு பயனும் விளைவதில்லை. பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏனென்றால் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. காமராஜர் கவிதை. விருதுப்பட்டியில் பிறந்த தேங்காய் வியாபாரியின் மகள் நீர், அதனால்தான் உமது புகழ் தென்னை மரத்தை போல் உயர்ந்து நிற்கிறதோ. அதன் கல்வி சாலை திறந்து மதிய உணவளித்து படித்த மேதைகளை உருவாக்கிய படிக்காத மேதை நீர். உமக்கு கைகள் கொஞ்சம் நீளம்தான், வாங்கி வாங்கி அல்ல, கொடுத்து கொடுத்து. காமராஜர் என்ற பெயருக்குள்ளேயே ராஜாவே சுமந்ததாலே என்னவோ பொற்கால ஆட்சி தந்த சரித்திரம் நிகழ்ந்ததோ. குலக்கல்வியை ஒழித்தீர், பணக்கல்வியை எதிர்த்தீர், ஏழைகளின் கல்வியை ஆதரித்தீர். கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை கொள்ளையடித்தவரே, ஆனால் மற்ற கோடிகளை நீர் என்றுமே அறிந்ததில்லை. சரித்திரத்தில் இடம்பெற்றதில் சாதனையாளர் பெருமை அடைவர், ஆனால் உமது பெயர் சரித்திரத்தில் இடம்பெற்றதால் சரித்திரமே பெருமை அடைந்தர். கர்ம வீரர், கல்வி தந்தையாம், படிக்காத